அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். நேர்மையான வழியில் பணம் சம்பாதிப்பது மிக மிக கடினம். பணம் மனத்தை மாசுபடுத்துகிறது. இயன்ற அளவு விரைவில் பண விவகாரங்களை முடித்து விடுமாறு அதனால்தான் உனக்கு சொல்கிறேன். சற்று நீண்ட காலம் பண விவகாரங்களை கையாண்டால் போதும், தானாக அதில் ஒரு ஈர்ப்பு வந்துவிடும். பணம் அத்தகைய பொருள். எனக்கு அப்படி ஒன்றும் பணத்தில் பற்று இல்லை என்று நீ கூறலாம். ஆனாலும் ஒரு முறை பற்று விட்டதுதான். நினைக்கும்போது அதிலிருந்து என்னால் விலக முடியும் என்று நீ நினைக்கலாம். இல்லை மகனே, ஒருபோதும் அப்படி எண்ணாதே. அது நீ அறியாமலே உன் கழுத்தை பற்றி நெரிக்கும். குருதேவரால் பணத்தை தொடக்கூட முடியாது. அவரது திருநாமத்தை ஏற்றுக்கொண்டு நீ வெளியே வந்துள்ளாய். எனவே அவரது வார்த்தைகளை எப்போதும் மனதில் வை. உலகின் தீமைகள் அனைத்திற்கும் மூல காரணம் பணமே. உனக்கு சிறு வயது. கையில் பணம் இருந்தால் மனம் கட்டாயம் அதில் பற்று வைக்கும். கவனமாக இரு. ஒரு நாள் அன்னையின் புகைப்படம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காக அன்னையிடம் கொடுக்கப்பட்டது. அன்னை 2 கைகளையும் நீட்டி அதை வாங்கி கொண்டு பயபக்தியுடன் தம் தலை மீது வைத்தார். இதை கண்டு எல்லோரும் சிரித்தார்கள். படத்தை திரும்பி வாங்கிய பிறகு அவரிடம் ஒரு பக்தை கேட்டார், அது யாருடைய படமம்மா? ஏன், என்னுடையதுதான் என்றார் அன்னை. இந்த பதிலை கேட்டதும் அந்த பக்தை வாய்விட்டு சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் என்று அன்னை கேட்டார். உங்கள் படமானால் ஏன் தலையில் வைத்தீர்கள்? இதை கேட்டதும் அன்னை சிரித்து கொண்டே கூறினார், ஏன், இதனுள்ளும் குருதேவர் தானே இருக்கிறார். கிரீஷ் பாபு குருதேவரை எவ்வளவு திட்டுவார். இருந்தாலும் அவரை போன்ற பக்தர் யார்? அவர்கள் பக்தர்களாகவே பிறந்தவர்கள். பக்தனாக இருப்பது சாதாரண விஷயமா என்ன? பக்தி சும்மா வந்துவிடுமா? இறைவன் முக்தி தந்தாலும் தருவார், ஆனால் பக்தியை எளிதில் தரமாட்டார்.